லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இல்ல சிஸ்டர், எனக்கு ரொம்ப பழக்கம் இவங்க. நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். இருங்க மேடம், மங்காவை இப்ப பார்க்க முடியாது. விசிட்டிங் அவர்ஸ்ல தான் பார்க்க முடியும். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. மங்கா கோமாக்கு போற அளவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன மங்காக்கு இப்படி ஆயிடுச்சு? இவளுக்கு குழந்தை வேற இருக்கு. இப்படி ஆயிடுச்சு. பாவம் அவ. போய் பாருங்களேன். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. பாருங்க. சார், அவங்க போயிட்டாங்களா? தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க பண்ண ஹெல்ப் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். சார், இப்போ வந்துட்டு போனது உங்க ஒய்ஃபா? ஆமா சிஸ்டர். சார், பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு புருஷன் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். உங்க ஒய்ஃப் ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க. அதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. இல்லைங்க, நான் தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. சரி, நான் காலைல வந்து பாக்குறேங்க. பாய். சரிங்க சார். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு தான் இங்க. நாளையில இருந்து ஜெயில இருக்க போறோம். அங்க ஒரு ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது. கலர் கலரா காஸ்ட்லியா புடவை கட்டுறதெல்லாம் போய் ஒரே கலர்ல வெள்ளை புடவைய கட்டிக்கிட்டு இருக்க போறேன். ஐயோ, ஒரு மேக்கப் கூட போட முடியாது. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே. மா, கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ என்னடி பேசுற? நானடி புலம்புறேன்? காலையில விடிஞ்சா அந்த ஜான்சி வந்து நம்ம கையில விலங்கு போட்டு நம்ம 2 பேரையும் இழுத்துக்கிட்டு போயிடுவாளடி. ஐயோ, அத நினைச்சா புலம்பல் தானா வருதுடி எனக்கு. அந்த லாயர் முன்ஜாமீன் வாங்கிட்டு போன் பண்றேன்னு சொன்னான். இப்ப வரைக்கும் அவனும் போன் பண்ணல. அவர் சொன்னா செய்வாரு. கண்டிப்பா போன் வரும். கிழிப்பா. எல்லாம் சொதப்புற மாதிரி இதுவும் சொதப்பாதுன்னு என்னடி நிச்சயம்? மா, இப்ப எனக்கு வர கோவத்துக்கு எதையாவது தூக்கி உன் தலையில போட்டுருவேன். கொஞ்ச நேரம் புலம்பாம சும்மா இருக்கியா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி பண்ணிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அந்த ஜான்சி நம்ம 2 பேரையும் அன்னைக்கே ஸ்டேஷன்ல வச்சு நல்ல 2 விழு வெளுத்திருப்பா. அபி வந்து காப்பாத்துனதுனால தப்பிச்சோம். ஸ்ரீஜா, ஒரு ஐடியா. பேசாம நம்ம அபிகிட்டயே போய் உதவி கேட்போமா? அந்த அபி கிட்ட போய் என்ன உதவி கேட்க சொல்றியா? உன்னை அப்படியே கொன்னுடுவேமா? ஸ்ரீஜா, நீ சின்ன பொண்ணுடி. ஜெயிலுக்கு போனாலும் உன் பாடி தாங்கும். ஆனா ஜெயில் வாழ்க்கைலாம் என் பாடி தாங்காது ஸ்ரீஜா. வா, அபி கிட்ட போய் நம்ம உதவி கேட்போம். மா, சும்மாரு. அந்த அபிய தோக்கடிச்சு நிம்மதியா வாழ விடாம பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ அவகிட்ட போய் உதவி கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு நம்ம செத்து போயிடலாம். நீ சாவு, நான் ஏன் சாவணும்? என்ன? இல்ல ஸ்ரீஜா, நீ அபி மேல இருக்கிற வெறியில பேசுற. நான் ஜெயில் மேல இருக்கிற பயத்துல பேசுறேன்டி. டிவில ஜெயில் சீன் வந்தாலே நான் பயப்படுவேன். ஐயோ, இப்ப ஏன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. ஏய் ஸ்ரீஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. மோ, நீ புலம்பாத, எனக்கு கோவம் வருது. இங்க பாரு, இப்ப நம்ம ஜெயிலுக்கு போக போறதில்ல. அதே நேரம்
அபியும் வர்மா கூட அக்ரிமெண்ட் போட போறது கிடையாது. என்ன சொல்ற ஸ்ரீஜா? அபி டீல் போடுறத தள்ளி போட 3 பேரை பலி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதையும் மீறி நடந்தா நான் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அப்போ இன்னும் உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்காடி? ஆமா, நான் தான் சொன்னேன்ல, அபிய ஜெயிக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு. சுத்தம். அந்த அபி வர்மா கூட டீல் போட போறதில்ல. அதுக்கு முன்னாடியே அந்த அபியும் சஞ்சீவும் இந்த உலகத்தை விட்டே போக போறாங்க. ஏ ஸ்ரீஜா, என்னடி சொல்ற? இங்க பாரு, இன்னைக்கு அபியோட பிறந்த நாளைக்கு அவளுக்கு நெருக்கமானவங்க நிறைய பேரு கிஃப்டோட வருவாங்க. எல்லாரும் அபிக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அவளோட பரம எதிரி நாம மட்டும் கிஃப்ட் கொடுக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனால நீ என்ன பண்ற, ஆன் பண்ணா 10 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி ஒரு பாம்ப இந்த பொம்மைக்குள்ள வச்சு கிஃப்டா பேக் பண்ணி அபி வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஓகே மேடம். அந்த அபி பர்த்டேக்கு அவளுக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க. அபி அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஒரு இடத்துல வைப்பா. நீ என்ன பண்ற, பாம்ப வச்சு செட் பண்ண இந்த கிஃப்ட மத்த கிஃப்ட் பாக்ஸ்க்கு நடுவுல சேர்த்து வச்சிரு. பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அந்த அபி சஞ்சீவ் 2 பேருமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஒவ்வொரு கிஃப்டா பிரிச்சு பாப்பாங்க. அப்போ பாம் வெடிச்சு 2 பேருமா போய் சேரட்டும். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடறேன். என்ன ஸ்ரீஜா சொல்ற? அப்போ அந்த gift பாக்ஸ்ல பாம் இருக்கா? ஆமாமா, அபி அந்த கிஃப்ட் பாக்ஸ பிரிச்சு அந்த பொம்மையோட பட்டனை ஆன் பண்ணா போதும். அடுத்த 10வது நிமிஷம் பூம், அபியும் காலி, அவ பக்கத்துல இருக்கிற அந்த சஞ்சீவும் காலி. ஸ்ரீஜா, நாமளே ஜெயிலுக்கு போவோமா மாட்டோமான்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்திலயும் நீ அபிய காலி பண்றதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கியேடி? அம்மா, நான் சாகிறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் இருந்தா கூட அந்த அபிய காலி பண்ணிட்டு தான் நான் சாவேன். சஞ்சீவ், பொறுக்கும்போது தங்கத்தட்டோட பொருந்தவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொருந்தவன் நீ. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் நீ. ஆனா
எவ்வளோ கஷ்டப்படுற. என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறல்ல நீ. உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். தூங்கும்போது நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? சொல்லுங்க சார். நான் லாயர் சர்மா. மேஜிஸ்ட்ரேட்டை அவசரமா பார்க்கணும். ஐயா வீட்டில் இல்லைங்க சார், வெளியூர் போயிருக்காரு. மேஜிஸ்ட்ரேட்டு வெளியூர் போயிருக்காரா? எங்க சார் போயிருக்காரு? ஃபேமிலியோட ஊட்டி வெக்கேஷன் போயிருக்காரு சார். சார் எப்போ வருவாரு? காலையில் 6 மணிக்கு ஐயா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து முன்ஜாமீன் வாங்கிடலான்னு நினைச்சேன், முடியாம போயிடுச்சேன். காலையில் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஐயாவை பார்க்கலாம். சரிங்க சார். வாங்க. காலையில இன்ஸ்பெக்டர் ஜான்சி ஸ்டேஜம் எடுத்து அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து அவர்கிட்ட முன்ஜாமீன் வாங்கிடணும். மேடம் சொல்லுங்க மேடம். சார் என்னாச்சு? மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து பேசி முன்ஜாமீன் வாங்கிட்டீங்களா? மேடம் மேஜிஸ்ட்ரேட்டு வெளியூர் போயிருக்காரு. வெளியூர்ல இருந்து நாளை காலைல தான் வராராம். மேஜிஸ்ட்ரேட் வரதுக்குள்ள அந்த ஜான்சி வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா? பயப்படாதீங்க மேடம், அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை. ரூல்ஸ் படி பொண்ணுங்களை நைட் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்க முடியாது. அதனால ஜான்சி காலையில தான் உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பா. அதுவும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாம நேரா கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஜெயில உங்களை அடைக்க பாப்பா. கோர்ட்ல அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 9 மணிக்கு மேலதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். காலையில 6 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து முன்ஜாமீன் வாங்கிடலாம் மேடம். அதனால நீங்க தைரியமா இருங்க. ஓகே சார். என்னாச்சு ஸ்ரீஜா? என்னடி அப்செட்டா இருக்க? வக்கீல் என்ன சொன்னாரு? முன்ஜாமீன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரா? இல்லம்மா, அந்த மேஜிஸ்ட்ரேட் வெளியே போயிருக்காராம். காலையில தான் வருவாராம். அதனால காலையில தான் முன்ஜாமீன் வாங்க முடியும்னு சொல்றாரு. சுத்தம் சனியனே நம்ம நடு மண்டையில ஏறி நிக்குது போல இருக்கு. அதான் நம்ம கால் வைக்கிற இடத்துலலாம் கன்னி வெடியா இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன்டி, இது எல்லாத்துக்கும் அந்த அபியோட குழந்தை தாண்டி காரணம். அந்த குழந்தை தான் நம்மள ஜெயில வைக்க ஜட்ஜ வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்கு. மா, சும்மா லூசு மாதிரி உளராத. அபியோட குழந்தை இல்ல. அந்த அம்மனே இறங்கி வந்தாலும் என்ன ஜெயில வைக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பி அபிய தெருவுல நிறுத்தி பைத்தியமாக்க போறேன். இல்ல நான் ஸ்ரீஜாவே இல்ல. நீ வேணும்னா பாரு, நாளைக்கு காலையில நமக்கு ஜாமீன் கிடைச்சிரும். கிடைக்கலனா? ஐயோ அம்மா, நெகட்டிவாவே பேசாத. கிடைக்கும். அதுக்காக இந்த வீட்டோட பத்திரத்தையே நான் அந்த லாயர் கிட்ட கொடுத்திருக்கேன். அடி பாவி, இது எப்படி நடந்துச்சு? அப்போ சும்மாவா உனக்கு முன்ஜாமீன் கொடுப்பாங்க? ஜாமீன் தொகை கோடி கணக்குல. இல்லனா ஜாமீன் எல்லாம் கிடைக்காது. பாம் வெடிச்சு அந்த அபி செத்துட்டான்னு எப்ப நியூஸ் வரும்னு நானே காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த மூட நீ கெடுத்துறாத. என்னது? செத்த நியூஸ கேட்க காத்துக்கிட்டு இருக்கறியா? அப்போ இப்ப கூட அந்த அபி சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் ஸ்ரீஜா, ஜெயிலுக்கு போயிடுவோங்கிற பயமே இல்லையா உனக்கு? அம்மா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீயும் அதே சொல்லிக்கிட்டு இருக்க. நாம ஜெயிலுக்கு போக மாட்டோம். அப்படி போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த அபியையும் சஞ்சீவையும் சாகடிச்சு அந்த குழந்தைய அனாதை ஆக்கிட்டு தான் போவேன். அப்போ நம்ம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்மா? மா, ஒரு பேச்சுக்கு சொன்ன. நாளைக்கு காலையில கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிரும்.
என் முன்னாடி இப்படி கண்ணை கசக்கிட்டுலாம் நிக்காத. எனக்கு பார்க்கவே எரிச்சலா இருக்கு. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி. ஏண்டி ஜான்சி எப்ப வந்து அரெஸ்ட் பண்ணுவாளோங்கிற பயத்துல இருக்கேன். என்னத்தடி யோசிக்கிறது இப்போ? ஸ்ரீஜா, ஜான்சி நம்மள அரெஸ்ட் பண்ண போறான்னு சொன்னார்ல அந்த கான்ஸ்டபிள். அந்த கான்ஸ்டபிள் ஸ்டேஷன்ல தானே இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஜான்சி நம்மள எப்ப அரெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கான்னு கேட்டா சொல்லிட போறாருல்ல. குட் குட் ஐடியா. இப்படி ஏதாவது புத்திசாலித்தனமா சொல்லாம அழுதுட்டு இருக்க. சஞ்சீவ், என்ன அபி, தூங்காம என்ன பார்த்துட்டு இருக்க? என் புருஷன் படுத்து தூங்குற அழக பார்த்து ரசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். ரசிச்சு பார்க்குற அளவுக்கு உன் புருஷன் அவ்வளோ அழகா இருக்கானா? நீ அழகா இருக்கிறதுக்காக மட்டும் நான் உன்னை பார்க்கல சஞ்சீவ். எல்லா பொண்டாட்டியும் தான் புருஷன் தூங்குறத பார்த்து ரசிப்பாங்க. ஏன்? ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் புருஷன் தான் முத குழந்தையே. ஒரு தாய்க்கு தான் புள்ள தூங்குறத ரசிச்சு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதான் நான் உன்னை என் மூத்த புள்ளையா நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி, இப்படி நைட் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தா நீ எப்போ தூங்குவ? உனக்கு தூக்கம் வரல? சஞ்சீவ், நமக்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது தீபாவளி வரும்ல. தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு எங்க அப்பா புது துணியெல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அன்னைக்கு நான் புது துணிய உடனே போட்டுக்கிட்டு வெடி வெடிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா எங்க அம்மா விடிஞ்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெடி புது துணியெல்லாம் தருவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு எப்படா விடியும், அம்மா சாமி கும்பிட்டுட்டு புது துணி வெடியெல்லாம் எப்போ தருவாங்கன்னு எனக்கு யோசனையாவே இருக்கும். அந்த யோசனையில நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வராது. அது மாதிரிதான் நாம நாளைக்கு வர்மா கூட அக்ரிமெண்ட் போட போறோம்ல, அதை நினைச்சு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியா? என்ன சஞ்சீவ், எந்திரிச்சு உட்காந்துட்ட? இல்ல, உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னல, அதான் எனக்கும் தூக்கம் வரல. எனக்காக நீ ஏன் தூங்காம இருக்க? தூங்கு சஞ்சீவ். அதெல்லாம் முடியாது. நம்ம வேற ஏதாவது பேசலாமே. பேசலாம்னா என்ன பேசுறது? வர்மாவோட டைரி ஃபார்மை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பல, அத சொல்ல. அதெல்லாம் ஒரு ஐடியாவும் இல்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ அத முதல்ல எனக்கு கிளியர் பண்ணு. என்ன டவுட்? கேளு. இந்த டெய்ரி ஃபார்ம்னா என்ன? என்ன அபி, டைரி ஃபார்ம்னா என்னன்னே தெரியாதா? டைரி ஃபார்ம்னா என்னன்னே தெரியாம எந்த தைரியத்துல 30 நாள்ல அந்த வர்மா பொண்ணுக்கு பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்ட்லாம் வாங்கி கொடுக்க போறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்க? அதை நம்பி வேற அந்த வர்மா என்னன்னா டீல் போடுறதுக்கு அக்ரிமெண்ட் வரைக்கும் வந்துட்டான். சஞ்சீவ், எனக்கு நீச்சல் தெரியாது. ஆனாலும் உன்னை கோடீஸ்வரனா பெரிய ஆளாக்கிறதுக்கு என்ன கடல்ல குதிச்சு நீந்தி வரணும்னு சொன்னா அடுத்த நிமிஷமே குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிருவேன். கடல்ல குதிச்சா நான் ஒன்னு தட்டு தடுமாறி நீச்சலை கத்துக்கிட்டு நீந்தி கரை சேர்ந்துருவேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், கடல்லையே செத்து பொணமா மிதந்துருவேன். ஆனா ஒரு செகண்ட் கூட குதிக்கலாமா வேண்டாமான்லாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல். உன்னோட இந்த காதல் தான் அபி
என்னை இவ்வளோ கஷ்டத்துலயும் உயிரோட வச்சிருக்க. நீ என் மேல வச்சிருக்கிற காதலை நினைச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பிரமிப்பா பாக்குறேன். ஹலோ கான்ஸ்டபிள், அந்த ஜான்சி எப்ப அரெஸ்ட் பண்ண வருவான்னு உனக்கு தெரியுமா?